சென்னை பட்டினப்பாக்கம் பேருந்து நிலையம் அருகே அமைந்துள்ள டாஸ்மாக் மதுபான கடையை மூடக்கோரி தங்களது கழுத்தில் மது பாட்டில்களை மாலைகளாக அணிந்தவாறு நூதன முறையில் பெண்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதுகுறித்து செய்தியாளர் கவிக்குயில் தரும் கூடுதல் தகவல்களை பார்க்கலாம். தமிழகத்தில் மதுவிலக்கை அமல்படுத்த கோரி பல்வேறு தரப்பிலும் போராட்டங்கள் நடைபெற்று வருகின்றது. மாணவர்களும் பொதுமக்களும் இந்த போராட்டத்தில் முழு வீச்சில் ஈடுபட்டு வருகின்றனர். சென்னை பட்டினப்பாக்கம் பேருந்து நிலையத்தின் அருகே உள்ள மதுக்கடையை மூடக்கோரி அந்த பகுதி பெண்கள் இன்று போராட்டத்தில் ஈடுபட்டனர். அவர்கள் நூதன முறையில் கயிற்றில் மஞ்சள் கயிற்றை கட்டி அதில் அந்த மது பாட்டிலை தொங்கவிட்டு சிறிது நேரம் போராட்டத்தில் ஈடுபட்டு வந்தனர். அந்த பகுதியில் உள்ள மதுக்கடையை மூட வேண்டும் என்று கடந்த 2008ஆம் ஆண்டு முதல் இவர்கள் கோரிக்கை வைத்து வருவதாக கூறுகின்றனர். அது மட்டுமின்றி கடந்த மார்ச் மாதம் மகளிர் தினத்தன்று இந்த மதுக்கடையை மூடுவதாக இந்த மதுக்கடையின் மேலாளர் உறுதி அளித்திருந்ததாகவும், ஆனால் அதன்படி அவர்கள் செயல்படவில்லை என்றும் இவர்கள் கூறியிருக்கின்றனர். போராட்டத்திற்கு பின் அவர்கள் அந்த மதுக்கடைக்கு சென்று மது பாட்டில்களை வாங்கி மீண்டும் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனைத் தொடர்ந்து அவர்கள் காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டிருக்கின்றனர். கைது செய்யப்பட்ட பின்பு மதுக்கடை வழக்கம் போல் தற்பொழுது செயல்பட்டு வருவதை நம்மால் காண முடிகின்றது. அவர்கள் கைது செய்யப்பட்ட அடுத்த நிமிடம் முதலே ஆண்கள் அந்த மதுக்கடைக்கு முன் நின்று கொண்டு தற்பொழுது மது பாட்டில்களை வாங்க முண்டியடித்துக் கொண்டு நிற்பதை காண முடிகின்றது. இருப்பினும் அந்த பெண்கள் தங்கள் போராட்டத்தை தொடர்ந்து நடத்துவர் என்றும் அவர்கள் கூறியிருக்கின்றனர். புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் பிரேமுடன் கவிக்குயில் சரோஜினி.